வணக்கம். RateGain டிராவல் டெக்னாலஜிஸ் அவங்க ஐபிஓ அறிவிச்சிருக்கிறாங்க. விரைவா அந்த தகவல இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசிச்சதுல என்னுடைய புரிதல் என்னன்னு பங்கு வைக்கிற வீடியோ மட்டுமே. இந்த வீடியோல கம்பெனி தகவல், ஐபிஓ தகவல் விரைவாக பார்க்கலாம். ஐபிஓ தகவல், ஃபண்ட் சைஸ் என்ன, தேதி என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் குறைந்தபட்சம் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும், கம்பெனி பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போறாங்க, இந்த ஐபிஓ வழியா வரப்போற பணத்தை, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு சதவீதம் ரிசர்வேஷன் இருக்கு, கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை அடகு வைத்திருக்கிறாங்களா இல்லையா போன்ற தகவல், கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி. கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுத்திருக்காங்க. அதை அனலைஸ் செய்து ஆப்பரேட்டிங் ரெவென்யூ, ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், PE மற்றும் டெப்ட் ரிலேட்டடான ரேஷியோவை பார்க்கலாம். பெரும்பாலான மெட்ரிக்ஸ் நான் கால்குலேட் செய்தது தவறு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மறுமுறை உங்க தரப்புலேருந்து சரி பார்த்து கொள்ளுங்க. கடைசியா கம்பெனிக்கு காம்படிட்டர்ஸ் யாராவது இருக்காங்களா, இருந்தா என்ன கம்பேரிசன் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க. கம்பெனி தகவல் விரைவாக பார்க்கலாம். இவங்க ஒரு SaaS கம்பெனி, அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் கம்பெனி, டெக்னாலஜி அல்லது சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனின்னு புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய சொல்யூஷன்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்போது யாரெல்லாம் உள்ளே வராங்கன்னா, ஹோட்டல்ஸ், ஏர்லைன்ஸ், ஆன்லைன் டிராவல் ஏஜென்ட்ஸ், மெட்டா சர்ச் கம்பெனிஸ், வெக்கேஷன் ரெண்டல்ஸ் மற்றும் பேக்கேஜ் ப்ரொவைடர்ஸ், கார் ரெண்டல்ஸ், ரயில், டிராவல் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் மற்றும் க்ரூசஸ் அண்ட் ஃபெரிஸ் நடத்தக்கூடிய கம்பெனிகளுக்காகத்தான் இவங்க சொல்யூஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. இவங்க பிக் டேட்டா டெக்னாலஜியில் திறன் வாய்ந்தவங்கன்னு அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய சொல்யூஷன்ஸ் வழியாக இந்த கம்பெனிகளுக்கு புதிதாக வாடிக்கையாளர்கள் சேர்ப்பதற்காக உதவி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் போன்ற சொல்யூஷன்ஸும் வழங்குறாங்க. மேலும் நிறுவனங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அதிகரிப்பதற்கான சொல்யூஷன்ஸும் வழங்குறாங்க RateGain டெக்னாலஜிஸ். கம்பெனி கைவசம் செப்டம்பர் 2021 அடிப்படையில் 1462 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இதில் பெரும்பாலும் இந்தியாவுக்கு வெளியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2021 வருவாயில் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து தான் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80% ரெவென்யூ 2021 ஃபினான்ஷியல் இயரில் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வந்திருக்குன்னு கம்பெனி அவங்களுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக நார்த் அமெரிக்கா மற்றும் யூரோப்லேருந்து தான் அவங்களுக்கு வருவாய் அதிகமாக வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரின்னு சொன்னாலே முதல் சேலஞ்ச் இப்போதைக்கு இருப்பது கொரோனா தான். ஸோ கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்ட முக்கிய செக்டரில் ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் டிராவல் இண்டஸ்ட்ரியும் ஒன்று. ஸோ கொரோனா பாதிப்பு இருப்பதனால இந்த கம்பெனிக்கும் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். ஐபிஓ தகவல் விரைவாக பார்க்கலாம். நிர்ணயித்திருக்கிற விலை ₹405 லோவர் பேண்ட், ₹425 அப்பர் பேண்ட், லாட் சைஸ் 35 ஷேர்ஸ், குறைந்தபட்சம் 35 ஷேர்ஸ் வாங்க வேண்டும். அதுக்கப்புறமாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 35 வாங்க வேண்டும். ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்பர் பேண்ட், அதாவது ₹425 பிட்டிங் செய்யும்போது குறைந்தபட்சம் ₹14,875 செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது புதிதாக வரக்கூடிய ஷேர்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8.8 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது அப்பர் பேண்ட் ₹425 விலை போச்சு அப்படின்னா 8.8 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் வரும். இது வழியாக ₹3,750 மில்லியன், கோடியில் பார்க்கும்போது ₹375 கோடி ஃபண்ட் ரைசிங் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதன் மூலம் 960.7 கோடிகள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில் 2.26 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒட்டுமொத்த ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 1335.7 கோடிகள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க இந்த ஐபிஓ வழியாக. ஐபிஓ டைம் டேபிள் டிசம்பர் 7 ஓப்பன் ஆகுது பிட்டிங். டிசம்பர் 9 பிட்டிங் முடிவடையுது. டிசம்பர் 14 முடிவெடுக்கிறாங்க. யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது. 15 கிடைக்காதவர்களுக்கு ரீஃபண்ட், 16 கிடைத்தவர்களுக்கு டிமேட்டில் ஷேர்ஸ் போடப்படும். டிசம்பர் 17 ட்ரேடிங் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் தகவல், பானு சோப்ரா அவர் தான் சேர்மேன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர், மற்றும் மேகா சோப்ரா கணவன் மனைவின்னு நினைக்கிறேங்க. பானு சோப்ரா அவருடைய சில ஷேர்ஸை விற்பனை செய்கிறாரு. 40,43,950 ஈக்விட்டி ஷேர்ஸை இந்த ஐபிஓ மூலமாக விற்பனை செய்கிறாரு. மேகா சோப்ராவும் விற்பனை செய்கிறாங்க. 12,94,760 ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க விற்பனை செய்கிறாங்க. ஐபிஓக்கு முன்னாடி ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் இருக்கக்கூடிய ஷேர்ஸுடைய எண்ணிக்கை 65.42%. ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை அடகு வைத்திருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது எந்த ஷேர்ஸும் அவங்க இதுவரைக்கும் அடகு வைக்கல. இது ஒரு பாசிட்டிவான செய்தியாக பார்க்கலாம். வரப்போகிற பணத்தை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க?
ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் மட்டும்தான் கம்பெனிக்கு கிடைக்கும். ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வரப்போகிற பணம் எந்த ஷேர் ஹோல்டர் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு போயிடும். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ 375 கோடிகள் கம்பெனிக்கு கிடைக்கும். இது வைத்துக்கொண்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க கைவசம் இருக்கக்கூடிய சில கடனை அடைக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்க வேண்டிய சில பணம், யாருக்கும் கொடுக்க வேண்டிய பணம் அதையும் கொடுக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது தவிர அவங்களுடைய அக்விசிஷன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் புதிதாக அவங்க கம்பெனியை வாங்குவதற்கு பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய டெக்னாலஜியை மேன்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க டேட்டா சென்டருக்கு தேவைப்படக்கூடிய சில எக்யூப்மெண்ட்ஸையும் வாங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பணம் வழியாக. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு சதவீதம் ரிசர்வேஷன் இருக்குன்னு பார்க்கும்போது ரீட்டைல் போர்ஷனுக்கு 10% மட்டுமே ரிசர்வேஷன் இருக்குது. ரீட்டைல் போர்ஷன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யக்கூடிய நாம் அனைவரும் ரீட்டைல் போர்ஷனில் தான் வரும். ஸோ 10% ரிசர்வேஷன் இருக்குது. நம்ம முன்ன ஐபிஓ அனாலிசிஸ் பார்க்கும்போது 10% மட்டுமே ரீட்டைல் கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் இருக்கும் பட்சத்தில் ப்ராஃபிட்ஸ் கம்பெனிக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது அல்லது முற்றிலுமாக இருக்காது. இந்த கம்பெனிக்கு எப்படி இருக்குன்னு பின்வரும் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 15%, குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 75% ரிசர்வேஷன் இருக்குது இந்த ஐபிஓ வழியாக. இது தவிர அவங்களுடைய ஊழியர்களுக்கும் ஒரு ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க. 50 மில்லியன் ரூபாய் வரைக்கும் அந்த ஃபண்டில் 50 மில்லியன் ரூபாய் அல்லது 5 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய ஊழியர்களுக்கு ரிசர்வேஷன் வைத்திருக்கிறாங்க. ஊழியர்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குங்க. 40 ரூபாய் வரைக்கும் நினைக்கிறேன். அது டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபைனல் பிரைஸ் எவ்வளவோ நிர்ணயிக்கிறாங்களோ அதிலிருந்து 40 ரூபாய் டிஸ்கவுண்ட் வழங்கப்படும் ஊழியர்களுக்கு. கம்பெனி அவங்களுடைய கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அதை கன்சால்டேட் பண்ணி தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு லைன் ஐட்டமும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் இருக்கிற நம்பர்ஸ் அனைத்துமே மில்லியன் ரூபாயில். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2019 20 அதிகரிச்சிருக்கு. ஆனால் 20 21 பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே போயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2019 லாபத்தில் இருந்திருக்காங்க 94.8 மில்லியன் ரூபாய். ஆனால் 2020 மற்றும் 2021 நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. இது பிஃபோர் டேக்ஸ். ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போதும் 2019 110 மில்லியன் ரூபாய் ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. 2020 மற்றும் 21 நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. பிஃபோர் டேக்ஸை காட்டிலும் 2019 ஆஃப்டர் டேக்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஏதாவது டேக்ஸ் ரீஃபண்ட் ஏதாவது கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இவங்க கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் டிராவல் மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டருக்கு கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு செக்டர் தான் டிராவல் மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர். சரிங்க, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளவு அதிகரிக்குது அல்லது எவ்வளவு குறையுது அப்படின்னு பார்க்கும்போது 2019 2021 சிஏஜிஆர் வழியாக காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் வழியாக பார்க்கும்போது 2% ஆண்டிற்கு விழுந்து கொண்டிருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 37% விழுந்திருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டானா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன். அது பார்க்கும்போது 2019 பாசிட்டிவ்ல இருந்திருக்காங்க 217.8. 2020 நெகட்டிவ்ல போயிட்டாங்க. 2021 மறுபடியும் பாசிட்டிவ்ல வராங்க. அதனால எபிட்டா மார்ஜின் பார்க்கும்போது 2019 8.3, 2020 நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க. 2021 பார்க்கும்போது 2.46 மட்டுமே. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் குறைவாகத்தான் இருக்குன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2019 2021 பார்க்கும்போது எவ்வளவு விழுந்திருக்குன்னா ஆண்டிற்கு 47% விழுது. இது சிஏஜிஆர் வழியாக காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் வழியாக. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மற்றும் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்க்கும்போது 2019 மட்டும்தான் லாபத்தில் இருந்திருக்கிறாங்க கம்பெனி. 2020 நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 2021 நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. சரிங்க, ROE மற்றும் ROCE, ROE ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இது எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. ROE பார்க்கும்போது 2020 2021 நெகட்டிவ்ல இருந்திருக்கிறாங்க. 2019 மட்டும்தான் பாசிட்டிவ்ல இருக்காங்க 7.7% மட்டுமே. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் பார்க்கும்போது 2020 மற்றும் 2021 நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. 2019 மட்டும்தான் பாசிட்டிவ், அதுவும் 7.6% மட்டுமே. கம்பெனியுடைய கடன் தகவல் பார்க்கும்போது 2019 20 அதிகரிச்சிருக்கு கடன். அப்புறம் 20 21 பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே மில்லியன் ரூபாய். ஸோ நம்ம எப்பவுமே கடன் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நெகட்டிவ்ல இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு லாபம் எதுவுமே பெருசாக வரல இந்த கடந்த 2 ஆண்டில். 2019 மட்டும் பார்க்கும்போது 0.5 இருக்குது. ஸ்டாண்டலோனா அது குறைவாக இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. நடப்பு நிதியாண்டுடைய முதல் 5 மாதத்திற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க கம்பெனி. அதன்படியில் பார்க்கும்போது ஆகஸ்ட் மாத இறுதியில் கடன் தொகை 1093 மில்லியன் ரூபாய். ஸோ 2021 இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் குறைஞ்சிருக்கு. சரிங்க, நம்ம கடன் பார்த்தா நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது டெப்ட் டு எக்விட்டி ரேஷியோ மற்றும் டெப்ட் டு அசெட் ரேஷியோ. இது எவ்வளவு குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. 2019 நல்லா இருந்திருக்குங்க டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. 2020 ரொம்ப அதிகரிச்சிருக்கு 0.84, 2021 0.5. 0.5 இருந்தாலும் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. டெப்ட் டு அசெட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது. 2019 8.6, 2020 அதிகரிக்குது 29, 2021 25.4. ஸோ அதிகமாக தான் இருக்குது டெப்ட் டு அசெட் ரேஷியோ.
சரிங்க. அடுத்தது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இது நான் கால்குலேட் செய்யல. ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல குடுத்திருக்கிறத அப்படியே பயன்படுத்த போறோம். 2019ல மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. 1.24. 2020ல மைனஸ்ல இருக்கிறாங்க. 2.3. 2021லயும் மைனஸ்ல இருக்கிறாங்க. 3.09. சரிங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வைத்துக்கொண்டு நம்ம பிஇ கால்குலேட் செய்வதற்கு முயற்சிப்போம். பொதுவாக நம்ம செய்யக்கூடிய அனாலிசிஸ்ல. இப்போ பிஇ கால்குலேட் செய்யணும்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வேணும். அப்பர் பேண்ட் 425 எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் நெகட்டிவா இருக்கிறதுனால பிஇ கால்குலேட் செய்றதுல பெரிய அர்த்தம் இல்ல. எப்போ பாசிட்டிவா இருக்குன்னு பார்க்கும்போது 2019ஆம் ஃபினான்ஷியல் இயர்ல தான் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. 1.24. அது வைத்துக்கொண்டு பிஇ கால்குலேட் செய்வது சரியில்ல அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம்ங்க. இருந்தாலும் அதை வைத்து கால்குலேட் செய்றோம் அப்படின்னா 342.7ன்னு வருது. பிஇ ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால அது கரெக்ட்டா இருக்குமான்னு தெரியலைங்க. அது 2019 நம்ம பயன்படுத்துவது. ஆனா ஆஃப்டர் ஐபிஓ மறுபடியும் இது கால்குலேட் செய்யணும். ஏன்னா ஆஃப்டர் ஐபிஓனா புதிதாக ஷேர்ஸ் உள்ள வருது. ஸோ ஆஃப்டர் ஐபிஓ கால்குலேட் செய்தோம்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த -3 இருக்கிறது கொஞ்சம் கூட குறையும். ஏன்னா கொஞ்சம் கூட ஷேர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ பிஇ கொஞ்சம் கூட பெட்டர் ஆவறதுக்கான வாய்ப்புகளுக்கு இருந்தாலும் அது கால்குலேட் செய்யல. ஆனா இதுவே வந்து சரியா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. சரிங்க. வேற ஏதாவது காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா? பியர்ஸ் இருக்காங்களா கம்பெனிக்குன்னு பார்க்கும்போது, அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, கம்பெனி செய்யக்கூடிய பிசினஸ் மாரி இந்தியால லிஸ்டட் கம்பெனிஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம புரிந்து கொள்வது என்னன்னா, இவங்க ஒரு டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டருக்கு தான் அவங்க சொல்யூஷன் செய்றாங்க. கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய செக்டர் அது. ஸோ ஃபியூச்சர்ல கொரோனா பாதிப்பு குறையும் அப்படின்னா, இந்த கம்பெனி நல்லா செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிந்து கொள்ளலாம். ஆனா கொரோனா ரிஸ்க் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கு. கம்பெனி அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, கொரோனா எண்ணிக்கை இப்ப குறைந்து கொண்டு வருவது. அது மட்டும் இல்லாம வேக்சினேஷனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதும் கம்பெனிக்கு பாசிட்டிவா இருக்கு. அந்த செக்டருக்கு பாசிட்டிவா இருக்குன்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. நடப்பு நிதியாண்டுடைய முதல் 5 மாதத்திற்கான டேட்டா குடுத்திருக்காங்க. ஏன் 6 மாதத்தில குடுக்கலன்றது தெரியலைங்க. செப்டம்பர் மாதம் வரைக்கும் குடுத்திருந்தா 2 குவார்ட்டரா எடுத்திருந்திருக்கலாம். ஆனா அவங்க 5 மாதத்திற்கான டேட்டா தான் குடுத்திருக்காங்க. போன நிதியாண்டுடைய முதல் 5 மாதத்திற்கான டேட்டாவும் குடுத்திருக்காங்க. ஸோ கம்பேரிசன் செய்வது எளிதா இருக்கும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 979 இருந்தது போன வருடம். இந்த வருடம் முதல் 5 மாதத்தில பார்க்கும்போது 1253. ஸோ அது அதிகரிச்சிருக்கு. எல்லாம் மில்லியன் ரூபாயிலங்க. அதே மாரி டோட்டல் ரெவென்யூவும் அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட்டா நஷ்டமான்னு பார்க்கும்போது பிஃபோர் டாக்ஸ் நஷ்டத்தில தான் இருந்திருக்காங்க. 61 மில்லியன் ரூபாய் 2021 முதல் 5 மாதம். இந்த நடப்பு நிதியாண்டுடைய முதல் 5 மாதத்தில பார்க்கும்போது 94 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தில இருந்திருக்காங்க. பிஃபோர் டாக்ஸ், ஆஃப்டர் டாக்ஸும் நஷ்டத்தில தான் இருந்திருக்காங்க. கடன் பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போன வருடத்துடைய இந்த வருடம் கம்பேர் செய்யும்போது. அதே மாரி ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. மைனஸ்ல இருக்கு. 0.8. சரிங்க. இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. பெரும்பாலான மெட்ரிக்ஸ் நான் கால்குலேட் செய்தது தவறு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மறுமுறை உங்க தரப்பிலிருந்து சரிபார்த்துக் கொள்ளுங்க. இந்த கம்பெனி பத்தியோ அல்லது ஐபிஓ பத்தியோ உங்களுக்கு கூடுதல் தகவல் தெரியும்னா, தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. வணக்கம்.